வணக்கம் நண்பர்களே. ஒரு வீக்கெண்டில் சென்னை அண்ணா நகரில் இருக்கிற மெயின்லேண்ட் சைனா அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறேன். மெயின்லேண்ட் சைனான்றது இந்தியாவுடைய தி பெஸ்ட் சைனீஸ் ரெஸ்டாரண்ட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு டேஸ்டியான சைனீஸ் ஃபுட் இங்கே கிடைக்குது. என்னடா இது புரோட்டாசி அதுவுமா இவன் வந்து மெயின்லேண்ட் சைனாவுக்கு போயிருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே சூப்பரான வெஜிடேரியன் ஐட்டம்ஸும் அவைலபிளாக இருக்குது. இன்ஃபேக்ட் சைனீஸுடைய வெஜிடேரியன் வெரைட்டிஸ் மாதிரி வேறு எந்த ஒரு வெரைட்டியுமே இல்லைன்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு தரமான டேஸ்டியான சைனீஸ் ஐட்டம்ஸ் இங்கே கிடைக்குது. ஒரு சண்டேயில் லேட் லஞ்சுக்கு தான் நாங்கள் இங்கே போயிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானம் 3 மணி. ஆல்மோஸ்ட் கஸ்டமர் சர்வீஸை முடிக்கிற நேரத்தில் நாங்கள் அங்கே போயிட்டு கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி என்ன அவைலபிள் இருக்கோ அது கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ண சில நேரத்திலேயே அவங்க ஒரு ஐட்டமாக கொண்டு வந்து வைக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் டேபிளில் உட்காந்த உடனே 2 பவுலில் இந்த மாதிரி 2 ஐட்டங்கள் கொண்டு வந்து வச்சாங்க. ஒரு பவுல் நிறைய கேபேஜை சின்ன சின்னதாக ஆனால் நீட்டாக கட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு பவுலில் ரேடிஷும் கேரட்டும் சின்னதாக நீட்டாக அரிஞ்சு அதையுமே வெனிகரில் போட்டு கொஞ்சம் லேசாக இனிப்பில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. கேபேஜை ஏதோ ஒரு சாஸில் போட்டு பெரட்டி கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டில் இது வரைக்கும் நான் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லுவேன். அப்படி ஒரு சூப்பர் டேஸ்ட்டுங்க. வினிகரில் இவங்க டிப் பண்ணி கொடுத்துருக்குற அந்த கேரட் பீஸாக இருக்கட்டும், முள்ளங்கி பீஸாக இருக்கட்டும், அவுட் ஆஃப் த வேர்ல்ட் சொல்லுவேன். அதை நாங்கள் உடனே காலி பண்ணிட்டு இன்னொரு ரவுண்டு வாங்கி சாப்பிட்டோன்னா பார்த்துங்க, அந்த அளவுக்கு ரெண்டுமே சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. ஒரு சிம்பிளான வெஜிடேரியன் ஃபுட்டை இந்த அளவுக்கு டேஸ்டியாக பண்ண முடியுமான்றதை நம்ம சைனீஸ் கிட்ட தான் கற்றுக்கணும். அந்த அளவுக்கு வித்தியாசமான அழகான ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. இதுக்கிடையில் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் வந்துருச்சு. என்ன ஒரு அருமையான டேஸ்ட்டுங்க. இந்த வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் அட்டகாசமாக பொடியாக அதுக்குள்ளே வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு ரோல் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கு இவங்க கொடுத்துருக்கிற அந்த ஒரு சைனீஸ் சாஸ் வந்து அல்டிமேட் டேஸ்ட்டுங்க. அந்த சாஸில் இவங்க கொடுத்துருக்கிற அந்த ஸ்டார்டரை லேசாக அப்படியே தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டுங்க. அந்த டேஸ்ட்டுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டு. ஆத்தென்டிக்கான சைனீஸ் டேஸ்ட்டு இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. நான் எந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது கோபி மஞ்சூரியன். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ரெஸ்டாரண்ட்டில் கோபி மஞ்சூரியன் இல்லாதனால வெஜிடபிள் மஞ்சூரியன் கொடுத்துருக்காங்க. கூடவே அவங்க நூடுல்ஸும் இன்றைக்கி லஞ்சுக்கு சர்வ் பண்ணுறாங்க. நூடுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி கிடையாதுங்க. இந்த நூடுல்ஸ் வேறு ரகம். நூடுல்ஸுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே பொடியாக வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி போட்டிருக்கிறாங்க. கேரட்டு, கேபேஜ் எல்லாம் தூவி இருக்குது அதில். அது கூட இவங்க கொடுத்துருக்கிற அந்த வெஜிடபிள் கட்லெட் மாதிரி ஐட்டத்தை அவங்க கொடுக்குற அந்த சாஸில் மிக்ஸ் பண்ணி வந்திருக்கிற அந்த ஐட்டத்தை சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டுங்க. அமேசிங் டேஸ்ட் அது. இந்தியாவில் எத்தனையோ வகை சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்குங்க. ஆனால் மெயின்லேண்ட் சைனாவுடைய டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக எதுவுமே இல்லைன்னு சொல்லுவேன். நீங்கள் இது வரைக்கும் ஆத்தென்டிக் சைனீஸ் ஃபுட்டு சாப்பிடாட்டி இங்கே தாராளமாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். பட்ஜெட் கொஞ்சம் ஹையாக இருக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. கூடிய சீக்கிரமே அடுத்தடுத்து நம்முடைய புரோட்டாசி சீரீஸில் நிறைய வீடியோ வர இருக்குது. சப்ஸ்கிரைப் டு அஸ்.